வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2016 வருஷம் ரிலீஸ் ஆன டிஸ்மே அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்னன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு பண்ணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த குடும்பத்தோட தலைவி வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருக்காங்க. அதனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டு திருப்பி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த அடுத்தது அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட தோட்டத்தை வீட்டை தான் போய் பார்க்கணும், எனக்கு போய் கூட்டு போய் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அந்த லேடியை அவங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள அங்க உட்கார வச்சுட்டு ஒரு சின்ன வேலையா ஒரு பக்கத்துல போறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்துல அந்த லேடி என்ன பண்றாங்க, அவங்களோட ரெண்டு பையனையும் கூட்டு பேசிட்டு இருக்காங்க. அம்மா உடம்பு சரியில்லாம போன அடுத்தது அப்பா சரியா பாத்துக்க முடியல, அவர்கிட்ட நிறைய பேச முடியல, அவர் ரொம்ப பாவம், சோ நீங்க தான் அவர்கிட்ட நல்லா பாத்துக்கணும், அவர்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்பாவை நீங்க நல்லபடியா பாத்துக்கணும், அவர்கிட்ட எதுவும் சண்டை போடக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, அப்பா எது செஞ்சாலும் உங்க நன்மைக்கு தான் இருக்கும், ரொம்ப நல்ல மனுஷன் அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பேசுற, அப்பா நாங்க பாத்துப்போம், அது மாதிரி உனக்கு ஒன்னாகாது அப்படின்ற மாதிரி பசங்களும் சொல்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த அடுத்தது இன்னொரு யங் லேடியை காட்டுறாங்க. சோ இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த படுத்த படிக்க இருக்காங்களா அந்த லேடியோட மருமக போல இருக்கு. அவங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்கடுத்து இவங்க எல்லாம் இப்போ உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா அம்மா உடம்பு சரியில்லாம போன அடுத்தது நம்மகிட்ட இருக்கிற கையில இருக்கிற பணம் எல்லாமே செலவாயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, பிரைவேட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலையை விட்டுட்டு நாளையில இருந்து என்னோட கம்பெனியான அந்த மில்லுக்கு வந்துருங்க, அங்க போயிட்டு அந்த கம்பெனி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பா கிட்ட அந்த பையன் என்ன சொல்றானா, எதுக்குப்பா வெஸ்ட் அந்த மில்ல பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதை வித்துட்டு அதுல வர பணத்தை அம்மா ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணதுக்கு அடைச்சலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதெல்லாம் கிடையாது, உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த இதை விற்க மாட்டேன், என் கூட வேலை பார்க்க இஷ்டம் இருந்தா பாரு, இல்லனா போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்த கூட ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா அவங்க ஒய்ஃபை பாத்துக்கிறதுக்காக ஒரு 22 வயசுல ஒரு நர்ஸ் அப்பாயின்ட்மெண்ட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட மருமவ, அம்மா எதுக்கு 22 வயசுன்னு கரெக்டா சொல்றீங்க, ஏன் நான் பாத்துக்க மாட்டேன் எங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல நீ வந்து பாத்தினா வீட்டு வேலையே பாத்துக்க, அவ வந்து பாத்தினா என் பொண்டாட்டிய பாத்துப்பா, நீ ரெண்டுத்தையும் பார்த்து உன்னோட உடம்ப டயர்ட் ஆக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி ஒத்துக்கிறாங்க. அடுத்தது எல்லாரும் சாப்பிட்டுட்டு பெட்ரூம்ல போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்ப போறப்ப அந்த மூத்த மருமக வந்து பாத்தினா அவங்க கணவர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு குழந்தை பேத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ரெண்டு பசங்களும் அவங்க கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு, படுத்த படிக்க இருக்க அவங்க பொண்டாட்டிய பாத்துக்கிறதுக்காக ஒரு ஹோம் நர்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட அறிமுகப்படுத்திட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா பெல்ல போயிட்டாரு. அதுக்கு அடுத்தது அந்த ஹோம் நர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த லேடியோட உடம்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா எனக்கு அப்பா கிடையாது, என்ன வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டது என் கணவர் தான், என் இறந்து போன எங்க அப்பாவை என் கணவர் மூலமா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்காங்க. தன்னோட மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அது மாதிரி நான் இருக்கிறப்பே ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட ஒரு பேச்சு கொடுக்குறாங்க. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என் பையன் வந்து ரொம்ப அழகா இருப்பான், என் ரெண்டாவது பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், நீ ஓகேன்னு சொன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நர்ஸ் வந்து பார்த்தா தான் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை காதுல வாங்குற மாதிரியே தெரியல. அதுக்கு அடுத்தது அப்பாக்காரங்க என்ன பண்றான், இந்த நர்ஸை அவங்க பசங்க கிட்ட எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டு நீங்களாம் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, இந்த லேடி போய் விட்டுட்டு வரான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்ல எடுக்கிறான். இதை பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்களுக்குமே ஏதோ ஒன்று சரிப்படல. ஆனா ரெண்டாவது பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லேடியை ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் நேரா கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு கூட கொஞ்சம் கட்டில் அப்படி இப்படி இருக்கிறாரு. என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த லேடியும் இந்த அங்குளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. தான் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாததும் ஒரு செட்டப்பா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த பொண்டாட்டி கூட கொஞ்சம் பழக விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு போன அடுத்தது எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அம்மா கறிக்கு என்ன பண்றா, தான் ரெண்டாவது பாயிண்ட் நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுக்கு வந்தாரு அந்த நர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஓகேன்னு சொன்னா அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா தன்னோட கணவர்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கே நான் வந்து இறந்து போயிட்டேன்னா நீங்க வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், பசங்களுக்கும் அவங்க பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி இதை நினைச்சு பார்த்துட்டு படுத்துட்டு இருக்காரு. மறுநாள் பார்த்தா அவர் நினைச்ச மாதிரி தான் அவங்க வைஃப் இறந்து போயிட்டாங்க. தூக்கத்தை உயிர் போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில ரிச்சுவலாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி அவங்க பொண்ணை தடகம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பசங்க மில்லில இருந்து வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா தடபடலாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அம்மா பாத்துக்கு வந்து அந்த கேர்டேக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா தடபடலாம் சாப்பாடு பண்ணிருக்காங்க. இதை பாக்குறப்ப அந்த மூத்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பாகுது. அப்படியே போச்சுன்னா இவன் நம்ம வீட்டுல தங்கிடுவா போல இருக்கு. அது மட்டும் இல்லாம என் அப்பங்காரன் இந்த சொத்தெல்லாம் அவன் மேல ஏத்தி விட்டுட்டு நம்மளெல்லாம் பிச்சை எடுக்க விட்டுறோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுவும் நல்லது தாங்க, எப்படின்னா இந்த பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டானா நான் வந்து இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு நானும் வெளியே போய் சம்பாரிச்சு நாளுக்கா சேர்த்து வைப்பேன், அப்ப நம்ம பினான்சியல் நிலைமை கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அது அப்புறமேட்டு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த
அந்த நர்ஸ் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறான். அதுக்கடுத்து அந்த பொண்ணு குளிக்க போறா. அதையுமே வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இந்த ரைஸ் மில் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இன்னொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பங்கு இருக்கு. அவரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதை செட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த நபரை வீட்டுக்கு வர சொல்லிட்டு போறாங்க. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மூத்த பையன் என்ன சொல்றான், நீ ஒண்ணு எனக்கு சமைக்க வேணாம், நீ சமைக்கல நீங்க யாரு கேட்டா, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஆனா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம சமைச்சு சாப்பாடு ரைஸ் மில்லுக்கே கொண்டுட்டு போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ செம்மையா திட்டிட்டு இருக்காரு. அம்மா நீங்க யாரை கேட்டு சாப்பாடு எடுத்து வந்த, நீ சாப்பாடு எடுத்துறல நாங்க சாப்பிட மாட்டோமா, இல்ல செத்தா போயிட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா திட்டி அனுப்பிட்டாரு. இதை கேட்டுட்டு இருந்த சின்ன பையன் என்ன பண்றான், அண்ணன் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க, ஏன்னா அவங்களை போட்டு திட்டிட்டு இருக்க, அவங்க நமக்கு பாசமா தானே நான் சாப்பாடு எடுத்துவாங்க, உனக்கு அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப, ஏண்டா முட்டாள் உனக்கு அறிவு கிடையாதா, ஊரே இதை விட மோசமா நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கு, அம்மா செத்து 10 நாளுக்குள்ள இந்த ஆள் என்னன்னா புதுசா ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிக்கிட்டான், இதை வந்து பாத்தீங்கன்னா ஊரே தப்பா பேசிட்டு இருக்கு, ஊர்ல பேசுறத காது கொடுத்து கேட்க முடியல, நாக்க புடுங்கி செத்துலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்த வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏன் இருக்க கூடாது, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் இந்த வீட்டுல வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம இறந்து போறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் செத்துக்கு அடுத்தது நீங்க வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நைட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. போற போக்க பார்த்தா எங்க அப்பா நம்மள நடுத்தருவில் நிறுத்துறோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டே தூங்கிட்டு இருக்காரு. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் என்ன பண்றாங்க, கார் கழுவிட்டு இருக்காங்க. கார் கழுவிட்டு இருக்கப்ப பால்கனில நின்னுட்டு ஹீரோட அப்பா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அத வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பார்க்க ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்பங்காரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்காக ஒரு ஏஜென்ட்டை வர சொல்லியிருப்பான். ஆனா அவங்க கொடுத்த பணம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சரியா வரல அப்படின்றனால அந்த டீலிங்கை அப்படியே கேன்சல் பண்ணிருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ண வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இறந்து போன அவங்க அம்மாவோட சமாதிக்கு போயிட்டு எப்படியாச்சும் இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இந்த எண்ணம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு மட்டும்தான் இருக்கு, அவன் தம்பிக்காரனுக்கு கிடையாது. ஏன்னா எப்படியாச்சும் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட சுத்திட்டு இருக்கான். ஒரு நாள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஹீரோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க, வேலைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்புறாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு என்ன பண்றாரு, அப்ப என் ஒய்ஃபை நான் டிராப் பண்ணும் கார் சாவி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப, கார் எல்லாம் தர முடியாது, அவளை வேணா பஸ்ல போ சொல்லு, வண்டி பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிறப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாம அப்பங்காரனுக்கு என்ன பண்றான், மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா அந்த காரை வித்துட்டான். இதுக்கடுத்து ஹீரோக்கு என்ன பண்றாரு, எப்படியாச்சும் இந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றக்காக அவளுக்கிட்ட கொஞ்சம் ரகல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. போய் பார்த்தா ரெண்டு பேரும் பெட்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இதுங்க ரெண்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கான். அண்ணன் கிட்ட ஏன்டா அப்படி பண்ண, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாக்காரன் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள ரகல பண்ணிட்டு இருக்கான். கார் வித்த காசை தனியா செலவு பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னிக்காரி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதை வந்து அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான் தம்பிக்காரன். அது மட்டும் இல்லாம அப்பனுக்கும் மூத்த பனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சண்டையா இருக்கு. இவன் சும்மா போய் பேசும்போதே அப்பங்காரன் என்ன பண்றான், துப்பாக்கி எடுத்து தன்னோட மூத்த பனை போட்டு தள்ளிட்டான். உடனே பொண்டாட்டிக்காரிக்கு என்ன பண்றா, தான் மாமனாரை உதுகுடைய குத்தி கொலை பண்ணிட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சொத்துக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பையன் கைக்கு தான் போகுது. போறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்கன்னா நர்ஸா, அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பாக்கெட் பக்கம் இழுத்துட்டான் போல இருக்கு. அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய வச்சு தான் சுத்திட்டு இருக்கிறான். அதுக்கடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்காக ஒரு ஏஜென்ட் கிட்ட போனால அப்பன் கிட்ட டீல் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை ஓரளவுக்கு வித்துட்டான். இப்போ வந்து பார்த்தா அந்த ரைஸ் மில் அவனுக்கு தான் சொந்தமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ரைஸ் மில்ல ஒருத்தருக்கு பங்கு கொடுக்கணும், அதையும் கொடுத்துட்டு மொத்த சொத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவன் எடுத்துக்கிட்டான். இப்போ இவன் கையில வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் இருக்கு. இவன் என்ன வேணா பண்ணலாம். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டை காட்டுறாங்க. என்னன்னா இந்த வீட்டுக்கு நர்ஸா ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்கன்னா அப்போலும் இந்த சின்ன தம்பியும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணங்காரனுக்கு தான் எல்லா சொத்தும் போகும் அப்படின்ற மாதிரி காத்து வாக்குல கேள்விப்பட்டனால அண்ணனையும் அண்ணன் குடும்பத்தையும் எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியாத பயன்படுத்திட்டு இந்த நர்ஸை வந்து பார்த்தோன்னா அப்பன் கூட பழக விட்டு அவன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து அம்மாவை போட்டு தள்ளி அடுத்தது குடும்பத்தையே போட்டு தள்ளி இப்ப இந்த சொத்து எடுத்துட்டு இதுங்களா ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கு. சோ இப்படி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. படம் எவ்வளவு மொக்கையா இருந்துச்சுல. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பை பை.